ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் மிஸ்டர் விஜய் அவர்கள் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு அங்கமாக கடந்த சனிக்கிழமை கரூரில் சுற்றுப்பயணத்தின் போது அந்த மீட்டிங்கின் போது கூட்ட நெரிசல் சிக்கி 40 அப்பாவி மக்களின் உயிர் பலியாகி உள்ளது. கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எந்த சமூக வலைதளங்களை திறந்தாலும் இதை பற்றின நியூஸ் தான் போட்டுக்கினே இருக்காங்க. வீடியோஸ், அங்கே நடந்த வீடியோஸ், மக்கள் உயிரை காப்பாற்ற போராடுற அந்த மக்கள் பார்க்க நெஞ்செல்லாம் ரொம்ப பதப்பதிக்குது. மக்களே, என்ன இது? மனுஷ உயிருக்கு அவ்வளோதான் மதிப்பா? அதுவும் பிஞ்சு குழந்தை, 2 வயசு குழந்தை உயிர், அப்பாவி பெண்கள், என்ன சொல்றதுனே தெரியல. உங்க தலைவர்கள் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் விருப்பமும் இருந்தால் வீட்லயே டிவியில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த மீட்டிங்கை போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அதை பற்றின வீடியோ தான் வருது. எல்லாருமே வீட்டுக்கு 4 செல்லு வச்சுருக்கீங்க, எனி டைம் செல்லை தான் பார்த்துன்னு இருக்கீங்க. அதிலையே பார்த்துட்டு போங்க, அவர் பேசுகிறத கேட்டுட்டு போங்க. உங்களுடைய ஆதரவை எலெக்ஷன் தேர்தல் நாள் வரும்போது யாருக்கு ஆதரவு தெரிவிக்கணுமோ அவர்களுக்கு தெரிவிங்கள். மற்ற நேரங்களில் அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்கிறார்கள். அந்தந்த கட்சி தலைவருடைய வேலை ஓட்டு எப்படி வாங்குவது, மக்களை எப்படி கேன்வாஸ் செய்வது அவர்களுடைய வேலை, அது அவர்கள் செய்கிறார்கள். உங்களுடைய வேலை என்ன? உங்கள் தொழிலில் எப்படி முன்னேறுவது, குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது, குடும்பத்தை எப்படி மேம்படுத்துவது அப்படின்றத உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் மக்களே. அவர் வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அந்த கட்சி கூட்டத்தில் எதிர்கட்சி ஆட்கள் வருவார்கள், இந்த மாதிரியான அசம்பாவித நடத்தை ஏற்படுத்துவார்கள், இப்படி எல்லாருக்கும் எல்லாருமே தெரியும். நம்ம தான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்கணும். இந்தமாரி கூட்ட நெரிசல், கூட்டம் சேரும் இடங்களுக்கு குழந்தைகளையோ வயதானவர்களையோ கர்ப்பிணி பெண்களையோ கூட்டுட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு வீட்டிலே இருங்க. எதுவாக இருந்தாலும் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு லைவ்லேயே காட்டுறாங்க, டிவியில் காட்டுறாங்க, எல்லாத்துலேயுமே செல்லில் எல்லாமே பார்க்கலாம். அவ்வளவு டெக்னாலஜி வசதி இருக்கும்போது நான் நேரில் தான் போய் உங்கள் தலைவரை பார்ப்பேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? தயவு செய்து இந்த தவறை திரும்பவும் செய்யாதீர்கள். பாதுகாப்பாக இருங்கள்.